இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இத்தாலி கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் காரின் விபத்தில் சிக்கியது. இத்தாலியில் GT4 ஐரோப்பிய தொடர் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் கலந்து கொண்ட போது அவரது கார் விபத்தில் சிக்கியது. அவர் காயம் அடையவில்லை என்ற போதிலும் பந்தய தடத்தில் காரின் உடைந்த பாகங்களை அகற்றும் பணியாளர்களுக்கு நடிகர் அஜித் உதவுவதை காண முடிந்தது. GT4 ஐரோப்பிய தொடரின் 2வது சுற்றில் பங்கேற்ற போது மிசானோ கார் பந்தய தடத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அஜித்தின் கார் பந்தய திடலில் இந்த ஸ்டேஷனரி கார் மோதிய போதிலும் அஜித் காயமின்றி வெளியே வந்ததால் அவர் பந்தயத்திலிருந்து விலக வேண்டியிருந்தது. அவரது விரைவான முடிவும் அனுபவமும் ஒரு பெரிய விபத்தை தவிர்ப்பதில் முக்கிய பங்கை ஆற்றியதாக கூறப்படுகிறது. அஜித் தற்போது பெல்ஜியத்தில் ஸ்பா பிராங்கோர்சாம்ஸ் சுற்று போட்டியில் 3வது சுற்றுக்கு தயாராகி வருகிறார். தனது பணியை வெளிப்படுத்தும் விதமாக விபத்து நடந்த இடத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு அஜித் உதவியது அவரது பணிவான இயல்பை வெளிப்படுத்தியது. ரோன் 95 மானிய செயல்முறை இன்னும் மதிப்பாய்வில் உள்ளது. மக்கள் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் மலேசிய அரசு ரோன் 95 மானியத்தை இலக்காக கொண்டு அமலாக்கங்களை அரசாங்கம் இன்னும் செம்மைப்படுத்தி வருகின்றது என்றும் இதனால் அது ஒட்டுமொத்த மக்களையும் அது பாதிக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் மானியங்களை இலக்காக கொண்ட கொள்கைகள் விற்பனை மற்றும் சேவை வரியின் வரம்பை விரிவுபடுத்திய பிறகு சரி செய்தல் மற்றும் மறுபரிசீலனை செய்யும் நடவடிக்கைகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தும் என்று பகிரப்பட்டுள்ளது. மானியத்தை செயல்படுத்துவதற்காக காலக்கெடு முன்னர் கோடிட்டு காட்டப்பட்டிருந்தாலும் மக்களை மேலும் சுமைப்படுத்தாமல் இருக்க அரசாங்கம் இந்த தேதியை ஒத்திவைத்துள்ளது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் எந்த ஒரு பொருளாதார கொள்கை மாற்றங்களும் அவசரமாக செயல்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜூலை 26 பேரணியில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க கூடாது. அரசாங்க தலைமை செயலாளர் நினைவுறுத்து. வரும் சனிக்கிழமை அன்று கோலாலம்பூரில் எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள துருன் அன்வார் பேரணியில் அரசாங்க ஊழியர்கள் பங்கேற்க கூடாது. அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் அவ்வாறு நினைவுறுத்தியுள்ளார். ருக்குன் நெகரா தேசிய கோட்பாட்டில் பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல் என்ற கோட்பாட்டை முக்கியமாக கடைபிடிப்பவர்கள் அரசாங்க ஊழியர்கள் ஆவர். அப்படி இருக்க இது போன்ற அரசு எதிர்ப்பு பேரணிகளில் பங்கேற்பது முறையற்றது என்றார் அவர். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவி விலக கோரி இந்த துருன் அன்வார் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீசிடம் முறைப்படி தெரியப்படுத்தப்பட்டிருப்பதால் இது சட்டவிரோத பேரணியாக அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் சுமூகமாக நடைபெற ஏதுவாக அப்பேரணிக்கு முழு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நசீருல் இஸ்மாயில் உத்தரவாதம் அளித்துள்ளார். சுபாங் ஜயாவில் தனியார் ஆட்டம் பாட்ட நிகழ்வில் போதைப் பொருள் பயன்பாடு 12 பேர் கைது. ஸ்லாங்கூர் சுபாங் ஜயாவில் ஒரு பங்களா வீட்டில் தனியார் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்ற ஆட்டம் பாட்டத்தில் போலீசார் நுழைந்து சோதனை நடத்தியதில் 12 பேர் கைதாகினர். பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:30 மணிக்கு அச்சோதனை நடத்தப்பட்டது. 13 வெளிநாட்டு மாணவர்கள் உட்பட 38 பேரை சோதனை செய்ததில் 12 பேர் போதைப்பொருள் உட்கொண்டது சிறுநீர் பரிசோதனையில் உறுதியானது. அவர்களில் 21 முதல் 25 வயதிலான 4 மலேசிய இளைஞர்கள் போதைப்பொருள் விநியோகத்தில் அனைவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 6.5 கிராம் மரிஜுவானா 1.7 கிராம் கேத்தமைன் வகை போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டன. நீதித்துறை நியமனங்கள் தொடர்பில் அரசு விசாரணை ஆணையம் அமைக்க கோரிய PKR MPக்கள் இடைநீக்கம் இல்லை. நீதித்துறை நியமனங்கள் குறித்து விமர்சனம் செய்து அரசு விசாரணை ஆணையம் அமைக்க கோரிய 9 PKR நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கட்டொழுங்கு நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபுசிகா சாலே அதனை உறுதிப்படுத்தினார். அந்த 9 MPக்கள் தொடர்பான பிரச்சினை குறித்தே தங்களின் கவலைகளை வெளிப்படுத்தினார். எனவே அவர்களை இடைநீக்கம் செய்யும் பேச்சே எழவில்லை என கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று நெகிரி செம்பிலான் PKR தொண்டர்களுக்கான சந்திப்பில் கூறியதாக ஃபுசியா கூறினார்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது போன்ற விவகாரங்களை எழுப்ப உரிமை உண்டு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது போன்ற விவகாரங்களை எழுப்ப உரிமை உண்டு. என்னதான் விமர்சனங்கள் அல்லது அதிருப்திகள் வெளிப்படையாக பேசும்போது முன் கட்சி அளவில் விவாதித்திருக்க வேண்டும் என்றாலும் அவர்களை இடைநீக்கம் செய்யும் அளவுக்கு அது ஒன்றும் பெரிய குற்றமல்ல என அன்வார் தெளிவுபடுத்தினார். சிரம்பானில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மாநில PKR தொகுதி தலைவர்களுடன் அன்வார் ரகசிய சந்திப்பு நடத்திய பிறகு ஃபுசியா செய்தியாளர்களிடம் பேசினார். யூசுப் ராவுத்தர் தொடுத்த பாலியல் தாக்குதல் தொடர்பான சிவில் வழக்கை ஒத்திவைக்க பிரதமர் அன்வாருக்கு அனுமதி. முன்னாள் ஆராய்ச்சி அதிகாரி யோசப் ராவுத்தர் 2021ஆம் ஆண்டு தமக்கு எதிரியாக தொடுத்த பாலியல் தாக்குதல் சிவில் வழக்கை ஒத்திவைப்பதில் பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வெற்றி பெற்றுள்ளார். சிறப்பு சூழ்நிலைகளை கொண்டிருப்பதால் அவ்வழக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்க புத்திரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. அதிகாரத்தில் இருக்கும் பிரதமருக்கு எதிராக சிவில் வழக்கு தொடர முடியுமா என கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் தொடர்பில் அன்வார் எழுப்பிய 8 கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க முன்னதாக உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. அதனை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அன்வார் மேல்முறையீடு செய்துள்ளார். அதன் தீர்ப்பு வரும் வரை இவ்வழக்கை ஒத்திவைக்க 3 கொண்ட நீதிபதிகள் குழு அனுமதி வழங்கியுள்ளது. அன்வாரின் அந்த மேல்முறையீடு செப்டம்பர் 2ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அமெரிக்காவுடனான வரி பேச்சுவார்த்தையில் பூமிபுத்ரா கொள்கைகள் விட்டுக் கொடுக்கப்படாது, அன்வார் திட்டவட்டம். அமெரிக்காவுடனான வரி விதிப்பு பேச்சுவார்த்தைகளின் போது மலேசியா தனது பூமிபுத்ரா கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பொருளாதார வல்லரசுடனான வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை மலேசியா எப்போதும் மதிக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தைகளில் தெளிவான எல்லைகள் அல்லது சிவப்பு கோடுகள் இருக்க வேண்டும் என்பதில் புத்திரஜயா உறுதியாக உள்ளது என அவர் சொன்னார். இது குறித்து அமைச்சரவை பலமுறை விவாதித்துள்ளது. ஆனால் எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு உள்ளது. இதனால் வரக்கூடிய ஆபத்துகளை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என அன்வார் கூறினார். எங்கள் நாட்டின் தேசிய கொள்கையில் தலையிடாதீர்கள் என்பதே அந்த சிவப்பு கோடு என பிரதமர் தெளிவுபடுத்தினார். பூமிபுத்ரா கொள்கை பாரபட்சமானது என்பதே அமெரிக்காவின் வாதம். ஆனால் அது பாரபட்சம் என மலேசியா நினைக்கவில்லை. ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்கு நாடும் மக்களும் ஆதரவு நிற்பதாக புத்திரஜயாவில் பிரதமர் துறையின் மாதாந்திர கூட்டத்தில் அன்வார் கூறினார். புதிதாக 4 இடங்களில் இன்று காலை 8 மணி வரை காற்றின் தூய்மைக்கேடு ஆரோக்கியமாக இல்லை. இன்று காலை 8 மணி நிலவரப்படி பஹாங், கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசம், தெலங்கானா மற்றும் மலாக்கா ஆகிய மாநிலங்களில் 4 புதிய இடங்கள் ஆரோக்கியமற்ற காற்று தூய்மைக்கேடு குறியீட்டை பதிவு செய்துள்ளன. ஆரோக்கியமற்ற காற்று தூய்மைக்கேடு குறியீட்டை பதிவு செய்த 9 இடங்களில் தெமலூர், சிராஸ், கிமமான், புகிட் ரம்பாய் ஆகியவையும் அடங்கும் என காற்று மாசுபாடு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு இணையதளம் மற்றும் சுற்றுச்சூழல் தெரிவித்துள்ளது. மலாக்காவில் அலோகாஜா பகுதியில் காற்றின் தூய்மைக்கேடு 159ஆகவும், நெகிரி செம்பிலான் நீலாயில் 158ஆகவும், ஸ்லாங்கூர் பந்திங்கில் 155ஆகவும், ஜோஹான் சித்தியாவில் 152ஆகவும், புத்திரஜயாவில் 123ஆகவும் காற்றின் தூய்மைக்கேட்டின் அளவு பதிவாகியுள்ளன. 3 பகுதிகளில் காற்றின் தரம் நன்றாக இருந்தாலும் 56 பகுதிகளில் காற்றின் தரம் மிதந்து பதிவாகியுள்ளது. முன்னதாக தீபகற்ப மலேசியாவில் மேற்கு கரையில் உள்ள பல மாநிலங்களில் எல்லை தாண்டிய புகை மூட்டம் பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. தலைமை நீதிபதிக்கான பெயர் பரிந்துரை கடைசி நேரத்தில் மாற்றப்படுகிறதா? பிரதமர் மறுப்பு. நாட்டின் தலைமை நீதிபதி பதவிக்கான பெயர் பரிந்துரை பட்டியல் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டதாக கூறப்படுவதை பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் திட்டவட்டமாக மறுத்தார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கம் பரிந்துரைத்த பெயருக்கு முன்கூட்டியே மாமன்னர் ஒப்புதல் அளித்துவிட்டார். ஆனால் அவ்விவகாரம் சர்ச்சையான பிறகும் தாம் மௌனம் காத்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள். மாமன்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட விஷயம் குறித்து முந்திக் கொண்டு தாம் கருத்துரைப்பது எந்த வகையில் முறையாகும் என பிரதமர் துறையின் மாதாந்திர ஒன்று கூடல் உரையாற்றிய போது அன்வார் கேள்வி எழுப்பினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரதமரின் ஆலோசனையை பெற்று மலாய் ஆட்சியாளர்களுடன் கலந்து ஆலோசித்து
மாமன்னர் தலைமை நீதிபதி நியமிப்பார். அதுதான் இங்கு நடந்தது. ஆனால் என்னவோ நீதித்துறையில் தலையீடு நடப்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு தம்மை பாடாய்படுத்திவிட்டார்கள் என பிரதமர் கூறினார். சிறுவன் ராயனை புறக்கணித்த குற்றச்சாட்டு தற்காப்பு வாதத்திற்கு தயாராகும்படி தாயாருக்கு உத்தரவு. ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் ஜைன் ரயான் அப்துல் மதீன் 2023ஆம் ஆண்டு மரணம் அடைந்தது தொடர்பில் குழந்தை புறக்கணிப்பு அல்லது அலட்சியம் மீதான குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள அச்சிறுவனின் தாயார் இஸ்மானியா அப்துல் மானார் தற்காப்பு வாதத்திற்கு தயாராகும்படி நீதிபதி டாக்டர் ஷாலினா வார்னோ உத்தரவிட்டுள்ளார். ஜைன் மரணம் தொடர்பான குழந்தை புறக்கணிப்பு குற்றச்சாட்டில் தனது தரப்பு வாதத்தை முன்வைக்க இஸ்மானியா அவருக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 30 வயதான இஸ்மானியாவுக்கு எதிரான குற்றச்சாட்டிற்கான முகாந்திரத்தை அரசு தரப்பு வெற்றிகரமாக நிரூபித்துள்ளதால் தற்காப்பு வாதம் புரியும்படி செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சாலிசா தீர்ப்பளித்தார். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான வழக்கில் அரசு தரப்பு முதன்மையான முகாந்திரத்தை வெற்றிகரமாக நிரூபித்துள்ளதை நீதிமன்றம் கண்டுபிடித்துள்ளது.